कॉमेडी को नाम गारंटी கிளாஸ்ல தண்ணி கேட்டா முறைக்கிற நீ. ஏய் எதுக்குடா அடிக்கிற? நான் கஷ்டப்பட்டு வீட்ல இருந்து தண்ணி எத்தனை வருவேன், நீ ஓசில குடிப்பியா? தூக்கி குச்சா கூட பரவாயில்ல, வாயை உள்ளோட்டு குடிக்கிற நாய் மாதிரி. நாய் மாதிரியா? உனக்கு அவன நெக்கல ஆயிச்சா? டேய் பாய்ஸ் என்னடா அங்க சத்தம்? சார் ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான் சார். பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, போங்க போங்க. ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். நான் மச்சான் ஜோசப் கூடிய சிங்கிள்ஸா? நீ வேற ஏன்டா தெரியாம நான் வாய் விட்டேன்டா. டேய் அவன் பார்த்தாலே பறந்து பறந்து அடிப்பான், நீ வேற டைரக்டா முறைச்சிக்கிற. சோளக்கிறது மாதிரி உரிச்சிருவானே. ஆமாடா எதனா பண்றா. சரி நான் காப்பாத்துறேன், கிச்சன் வாங்கி தரியா? 10 கிட்ஸும் வாங்கி தரடா, ஏதாவது பண்றா ப்ளீஸ்டா. நீ தான் அடுத்தடானு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன ஜோசப் சாயங்காலம் ராஜேஷ் அடிக்க போறியா? ஆமாண்டா, ரொம்ப தான் துள்றான். வெளியே வரட்டும், 4 தட்டு தட்டுறேன். 4 தட்டு தட்டுறதுக்கு அவனா நல்லியா? கில்லிடா. டேய் செவுத்த ஓட்டி நின்னா பள்ளி மாதிரி இருப்பான், அவனை போய் கில்லின்ற. டேய் அவன் வரலாறு தெரியாம பேசாதீங்கடா. இந்த ஸ்கூல்ல தான் அவன் பேரு ராஜேஷ், பழைய ஸ்கூல்ல அவன் பேரு குமார். என்ன கூட தான் வீட்டாண்டா பப்புன்னு கூப்பிடுவாங்க. அதுக்குன்னு நான் கத்தி சொல்லிட்டா? நீ சைலண்டா சொன்னதுக்கு உன் ஆளே சிரிக்கிறான். கத்திலாம் சொல்லாத, ஸ்கூலே சிரிக்கும். டேய் மச்சான் உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? அவன் WWE எல்லாம் பாப்பான்டா. அதுக்குன்னா இப்போ நான் கூட தான் சோட்டா பீம் பாப்பேன். சோட்டா பீம் பாப்பியா? டேய் நீ லட்டு துண்டு வரதுக்குள்ள அவன் லாட் எடுத்து போட்டு முடிச்சுட்டு போயினே வந்துருவான். என்னடா பயமுத்திரியா? உன்னை பயமுத்தி எனக்கு என்ன 10 கிட்ஸ் நான் கிடைக்க போகுது? இல்லடா இன்னும் இருக்குடா. பழைய ஸ்கூல்ல அவனை 10 பேர் சுத்து போட்டாங்க. ஆயுதம் இல்லன்னு அரணா கயிறை வச்சு அவன் கைத்த முறிக்க போட்டான்டா. அருணா கயிறுலையா? சொல்லும் போது சங்கெல்லாம் சுருங்குதேடா. இந்த ஸ்கூல்ல அவன் அடங்கி இருந்தான், தேவையில்லாம அவனை சீண்டிட்ட நீ. மச்சான் பயமா இருக்குடா, இப்ப என்னடா பண்றது? சரி நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், நான் சொல்றதை மட்டும் சொல்லு. மச்சான் வந்து சாரி காப்பான், சாஃப்டா பேசாத, டெவலப்பா பேசு. மச்சான் நம்மளாம் ஒரே கிளாஸ்ல இருக்கோம், ஒரே காத்த சுவாசிக்கிறோம், ஒரே தண்ணி. ஐயோ ஒரே தண்ணிலாம் வேணாம் மச்சான், நாளைல இருந்து நானே தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்துடுறேன். இதுக்கப்புறம் கூட சண்டை போட மாட்டேன். சாரி மச்சான். எங்களுக்கும் ரவுடிசம் தெரியும் தம்பி. டேய் ரொம்ப பேசாதடா, கொண்டு வச்சிருவோம். சரி சரி மன்னிச்சிட்டேன், போ போ. ஹரிகரன் ராஜேஷை கிளாஸ் டான் ஆக்கிட்டான். இப்போ எல்லாரோட கண்ணும் ராஜேஷ் மேலே தான் இருக்கு. பாகம் 2, ராஜேஷின் எதிர்ச்சி. ஜோசப்பே ராயஸ் வீட்டில் பாவகாசோர் குத்து விட்டுறாங்க, நீ பிரிஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிறியாம? நீ என்ன பண்ணு, அந்த பிரிஞ்ச குத்துட்டு பாவகாசோர் எடுத்துன்னு போ. டேய் சும்மாறா, நானே எனக்கு ஒரு நாள் தான் பிரிஞ்சு எடுத்துன்னு வரேன். டேய் ராஜேஷ் சிக்கனா கோயிட்டா குத்துட்டு போயிடணும், பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? பாவகா சோறுலாம் சாப்பிட முடியாது. கேட்கும் போதே கசகுது. இன்னைக்கு வேற முட்டைலாம் வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன், தர முடியாது. ஏய் மச்சான் மச்சான் நீ டென்ஷன் ஆகுற, நான் பேசிக்கிறேன்டா. ஜோசப்பே தேவலாம அவன் டென்ஷன் பண்ணாத, அப்புறம் என்ன அவனே தெரியாது. பிரிஞ்சு முக்கியமா உயிர் முக்கியமா உனக்கு? உயிர் தான் முக்கியம். அப்ப என்ன பிரிஞ்ச குத்துட்டு போகமனு. என்னடா ஜோசப், நீ பார்த்தாலே பதடுவானுங்க. இன்னைக்கு உன்கிட்ட இருந்தே ஒருத்தன் பிரிஞ்சு வாங்கிட்டு போறான். என்னடா நடக்குதுங்க? போன வாரம் நீ இல்லல, அவன் ஏதோ சப்பா பையன், அன்னைக்கு அவனை அடிக்க போயிட்டேன். பார்த்தா பழைய ஸ்கூல்ல அவன் பெரிய கையா. சரி நம்ம அடிக்க வாசிக்கிட்டு தான் நமக்கு சேஃப்டின்னு கம்முன்னு ஆயிட்டேன்டா. எப்படி இருந்த பங்காளி நீ? சரி விட்றா, நமக்கும் ஒரு டைம் வரும். இருந்தாலும் ரொம்ப அசிங்க பத்தியானுங்க ஜோசப். டேய் அவனுங்களோட நீ தான் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. கம்முன்னு இரு, டைம் வரும். என் ஏரியா போய் அடிப்பேன் நீ? நான் உங்க ஏரியா பையன் சத்தியமா தெரியாது. நான் உங்க ஏரியா பையன் தெரிஞ்சுதான் அந்த பக்கம் கூட போயிருக்க மாட்டேன் நானே. ராஜேஷ் நான் மன்னிச்சு விட்டுற சொல்லுங்கண்ணா. ஹரி விட்டுரு. ராயசே நீ கம்முனு உனக்கு தெரியாது. இன்னொரு வாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் வந்தது. ஹரி நான் தான் சொல்றேன்ல, அவனை விட்டுன்னு. ஏய் நீ கம்முனு உனக்கு தெரியாது, நான் தான் பேசுறேன்ல. டேய் என்னடா? மச்சான் இல்லடா தெரியாம. மச்சான் டேய் ஹரி வர வர யார் தலைவனே இங்க தெரியல. உன் லிமிட் தெரிஞ்சு நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. ராஜேஷே கண்டதை மனசுல வச்சு பேசாத. அன்னைக்கு அந்த பையனை அடிக்காம அப்படியே விட்டுருந்தோம், நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். அதனாலதான் அப்படி பண்ணேன். இங்க பயத்தை வச்சுதான் நம்ம பொழப்பே ஓடுது, புரியுதா? பொறுத்து அதனால ஹரி அடுத்த வாட்டி பசங்க முன்னாடி அப்படிலாம் பண்ணாத, நல்லா இருக்காது. என்ன ராஜேஷ் பேச்சுல திமிரு தெரியுது. அன்னைக்கு ஜோசப்ப ஏன்னு கத்தனே பயந்து ஓனானா, அது காரணம் யாரு? நான் குட்ட பில்டப். சோதா வரந்த உன்னை தாவா வாங்கினது யாரு? நான் அதை மறந்துட்டு பேசுறியா? சும்மா பண்ண 10 கிச்சன் வாங்கி கொடுத்தா பண்ண. டேய் துண்டு பிடி, இத்தனை நாள் நச்சு ஊரை ஏமாத்தி நிக்கிறியா? இல்ல என் மச்சான் ஜோசப் கிட்டே சொல்றேன். டேய் நில்றா டே. ஹரி எதனா பண்றா ஹரி, அவன் ஜோசப் கிட்ட சொல்ல போறான்டா. ஹரி என்ன உச்சிருவான்டா. வளர்ந்துட்டேன்னு வானத்துல பறக்க கூடாது, கத்து கொடுத்த குருநாதரை மறக்க கூடாது. ஹரி ப்ளீஸ்ரா ஹரி, எதனா பண்றா. ராஜேஷ் நீ தலைவன்டா, நான் லிமிட் கிராஸ் பண்ணி வந்தா நல்லா இருக்காதுடா. ஹரி அவன் வந்துட்டான்டா. ஹரி எதனா பண்றா ப்ளீஸ்ரா. ஓகேடா ராஜேஷ், யூ கேரி ஆன்டா. ஜோசப் ப்ளீஸ்ரா டே, விட்டுறா டே. ஜோசப் ப்ளீஸ்ரா டே, எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம்டா. எவ்வளவு தைரியம் தான்.
டேய் ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல ரவுடிசம் பண்ண வந்தீங்களாடா? சார் என்னாச்சு சார்? டேய் நடிகிறியா? கிளாஸ்ல கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எதுக்குடா ராஜேஷ் போட்டு அடிச்சீங்க? ராஜேஷ் அஷ்டாவா? டேய் நீங்க அச்ச எல்லாம் காதே சரியா கேட்கலாம்டா. ராஜேஷ் டேய் என்னடா அங்க சிரிப்பு? ராஜேஷ் ராஜேஷ் பாரு ஜோசப்பே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஏன் வந்தன்னு வச்சுக்கோ, மொத்த பள்ளி வச்சு கையில குத்துருவேன். சாரி சார். ராஜேஷ் இவனுக்கு தானே ஒன்று அடிச்சானுங்க. சார் இருட்டில் யார் அடிச்சதுனே தெரியல சார். கடைசியாக எனக்கு 2 பேர் குரல் தான் சார் கேட்டுச்சு. சார் கரெக்டாக போகிறதுல கிளாஸில் எல்லாரும் தான் சார் கத்துறாங்க, நாங்கள் அடிக்கல சார். டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. கிளாஸ்ல சிரிக்கிறீங்க, பேர்ல சிரிக்கிறீங்க, எங்க பார்த்தாலும் சிரிக்கிறீங்க. பைத்தியமாடா நீங்க? டேய் அபிராமன் கூட சேர்ந்து நீ ஆடுற. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணா? சார் 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 வேணாம் சார், சாரி சார். சார் அவனுக்கு ஊரை சுற்றி பகை சார். பேசாதவங்க பேர்லாம் போர்டில் எழுதி விட்டு மிஸ்ஸிட்டு அடி வாங்க வைக்கிறான் சார். அந்த காலில் எவன் வேணா வச்சிருப்பான் சார். சார் நான் வீட்டுக்கு போட்டா சார் காது அடிக்குது. காது அடைப்பா இருக்கா? அந்த அடைப்பு என்னடா அங்க குசு குசுன்றீங்க? காது அடைப்பா இருக்குடா, உங்களை அடைப்பத்தோட சொல்றேன். உனக்கு மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் வரல, காமெடி மட்டும் நல்லா வருதா? சேகர் சார் அவனால சிரிப்பு அடக்க முடியல, கூட்டு போய் நிறுத்துங்க. அவன் அடி வாங்குறத பார்த்தும் உனக்கு அடக்க முடியாம சிரிப்பு வருது. கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு தம்பி சார். ஐயோ பிரின்சிபல் சார், ராஜேஷ் காது கீழ்ச்சார், யாருன்னா வாங்கல. டேய் டேய் இல்லடா டேய் சார், சேகர் சார் புரியுங்க சார். தம்பி ஒண்ணுலடா, ஹாஸ்பிடல் போயிடலாம்டா, வாடா டேய். என்னடா ஒரு தினசா நடந்து போறீங்க? இங்க வா, முடியே சரியில்லையே சார். ஏன்டா என் மூஞ்ச பாத்துட்டு நடந்து போறீங்க? வீட்டுக்கு போய் உங்க மூஞ்ச பார்க்க முடியாதுல்ல சார், அதான் சார் பாத்துட்டு நடந்து போறோம். ஏய் நான் ஜோக்கா? சார் இல்ல சார், பயாலஜி மிஸ் தான் பின்னாடி பார்க்காம நடந்து போனா பின்மூளை வளரும் நாங்க சார், அதான் சார். பொட்னனு வை, முன்மூளை வீங்கி மண்டை ஃப்ளோரன் கொண்ட மாதிரி ஆயிரும். திரும்ப பின்னாடி என்ன வச்சுக்கிறீங்க? சார் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். டேய் திரும்புங்கடா. டேய் என்னடா இது? என்ன சார் ஒரு பிடி சாரா இருந்து இது கூட தெரியலனா அப்படி சார்? அது ஸ்டெம்ப், இது ஷட்டில் பேட். டேய் எனக்கு அது தெரியாதா? ஸ்கூல்ல இருந்தே திருடுறீங்களா? எத்தனை நாளா அதை பண்ணுகிறீங்க? சார் சார் கத்தி பெருசு பண்ணாதீங்க சார், ஃப்ரீயா விட்டுருங்க சார். டேய் நீ என்னடா அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கம்முனுக்குற? ஆய் வருது சார். என்ன விளையாடுறியா? சார் விளையாட்டு இல்ல சார், ஒரு வாட்டி கிளாஸ்ல அடக்க முடியாம போயிட்டான் சார், அனுப்பி விடுங்க சார் அவனை. ஐயா போடா சீக்கிரம், எத்தனை அரைச்சிட போற? சே டேய் ஒரு ஸ்டெம்ப் ஒரு பேட் வச்சு என்னடா பண்ணுவீங்க? சார் இதுல இருந்தே தெரியுது நீங்க பிடி ரூம் பக்கமே போறது இல்லன்னு. என்னடா சொல்ற? அதெல்லாம் போன வாரமே எடுத்தாச்சு சார், இதான் லாஸ்ட் மிஷின் லைட்டா சொதப்பிச்சு. எப்படிடா அத்தனை நாள் என் கண்ணில் படாம எத்தனை போனீங்க? சார் பெரிய காவல் காக்கிற கட்டப்பா மாதிரி பேசாதீங்க. சாயங்காலம் ஒரு தேநீரை விட்டு தேன்மொழி மிஸ் கிட்டே பேச்சு போட்டு இருப்பீங்க. நாங்க அந்த கேப்ல இத்தனை நாளா வேலையை நோத்திருந்தோம். இன்னைக்குன்னு பார்த்து தேன்மொழி மிஸ் லீவு, நீங்களும் வாங்கின சம்பளத்துக்கு வேலையை பார்க்க வந்து நின்றுட்டீங்க, நாங்க மாட்டீங்கன்னா. சிம்பிள் சார், பெருசாலாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே திமிரா பேசுவேன். பிரின்சிபல் ரூமுக்கு வா. சார் சார் வேணா சார், பிரின்சிபல் ரூம் போனா நீங்களும் தான் சார் மாட்டுவீங்க. என்னடா சொல்ற? அப்புறம் என்ன சார், போன வாரம் உங்க பையன் ஏரியா பசங்களோட வாலிபால் விளையாடுறான். பால்ல நம்ம ஸ்கூல் பேர் போட்டுக்குது. அவ்வளவு பற்றா சார் நம்ம ஸ்கூல் மேல உங்களுக்கு? இல்லப்பா, விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, பேட்டு பால் ஜாவலின் த்ரோன்னு மினி ஸ்போர்ட்ஸ் கடையே வச்சுக்கிறீங்க உங்க வீட்டுல. டேய் இதெல்லாம் எப்படிடா தெரியும் உனக்கு? இதெல்லாம் தெரியாமலா சார் தொழில் பண்றோம்? உங்களாலதான் சார் நாங்களே கான்பிடண்டா பண்றோம். டேய் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து சார். தம்பி இந்த பழக்கெல்லாம் வேணாம், இதோட நிறுத்திருங்கடா. நீங்க நிறுத்துங்க, நாங்க நிறுத்துறோம். சார் என்ன சார் வர வர பிடி பீரியடுக்கு வந்தா பால் கீழ் ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. தம்பி ஸ்டார்ட் காலிப்பா, கொஞ்ச நாளைக்கு இண்டோர் ஸ்போர்ட்ஸ் விளையாடு. இண்டோர்ல ஒன்னும் இல்லன்னு தான் சார் அவுட்டோர் போனோம். அதெல்லாம் போன மாசமே நவுத்தியாச்சு சார், எல்லாத்தையும் பார்த்து புதுசா வாங்கி போடுங்க, நான் வரேன். சார் என்னதான் சார்? டேய் கொஞ்ச நாளைக்கு சொப்பு சாமா விளையாடுறா, போடா கம்முனு. மச்சான் பேப்பர் சரியான ஈஸிடா, எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டேன் மச்சான். அன்னைக்கு அந்த ராவதி மிஸ் ஆளு முன்னாடி என்ன கீழ உட்கார வச்சு நீ 9ஆம் கிளாஸ் தாண்ட மாட்டேன்னு சொல்லிச்சுடா. நீங்க அந்த பேப்பரை பார்த்து எழுதும்போது அந்த அம்மா மூஞ்சி தான் வந்துட்டு போச்சு, சிரிச்சுனே எழுதுன மச்சான். என்னடா சொல்ற, செம்ம கஷ்டம் மச்சான், நான்லாம் கண்டிப்பா ஃபெயில்ரா. அதெல்லாம் உன் பாடு மச்சான், நான்லாம் 100 மார்க் எடுத்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கல. நீ வேணா பாரு, ஜோசப் ஃபர்ஸ்ட் மார்க் சைலண்ட் கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்னடா ஒளர்ற, அங்க கிளாஸ் டாப்பர் பிரேமே பேப்பர் டஃப்னு உட்கார்ந்து அழுதுனுக்குறான், நீ என்னடா துள்றிய? क्वेश्चन பேப்பர் காட்டு. டாப்பர் பேஜ் குத்தா லெஃப்ட்ல குத்தலாமா ரைட்ல குத்தலாமா? மச்சான் உன் பக்கத்துல அபிஷேகன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்கார்ந்திருந்தான். ஆமா மச்சான், நம்ம ஷாலினி தம்பி அவங்க அக்கா மாதிரி அழகா இருக்கான்டா, என்கிட்ட சிரிச்சுனே பேசுறான் மச்சான். சிச்சினே பேசுறானா? அவன் क्वेश्चन பேப்பர் தான் அவன்கிட்ட குத்துட்டு வா. லூசுக்க போதீங்களா ரெண்டு பேரும்? क्वेश्चन பேப்பர் மாத்தி எழுதிறீங்கடா. அது பேர் 5வது பத்தினு 9வது பேப்பர் எழுதிது. டேய் என்னடா பண்ற?
சார் உடம்பு சரியில்லை சார். ஜோசப் சாரா நீங்க? டேய் உடம்பு சரியில்லை தானே சொன்னேன், ஏன்டா கண்ணு தெரியாத மாதிரி பண்ற? சார் கண்ணே திறக்க முடியல சார். 1000 டிகிரி மேல போயிடுச்சு நினைக்கிறேன் சார். உடம்பு சரியில்லைனா ஸ்கூலுக்கு வந்து ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? சார் படிப்பு மேல இருக்க ஒரு ஆர்வத்துல தான் சார் வந்தேன். இப்ப என்னால யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது சார். வீட்டுக்கு அனுப்பி விடுங்க சார், நான் போறேன் சார். சரி உட்கார், உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். டேய் என்னடா அரண்மனை படத்துல ஒரு பேய் மாதிரி மேல போற? ஐயோ சார், அப்பாக்கெல்லாம் போன் பண்ணாதீங்க சார். அவர் வேலை இருப்பார் சார். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார். எனக்கு ஏதோ பண்ணுது சார். டேய் வேற கடிக்க வர. டேய் அவன ஸ்கூலோட நேத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கடா. லஞ்சுக்கு அப்புறம் வர 4 பீரியடுமே சிக்கன், மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி 4 பேருமே அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதையுமே நான் முடிக்கல. இப்போ லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே மறந்துடுவாங்க. எப்படா லஞ்ச்ல வீட்டுக்கு போவ? அதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.